புரட்சி பாரத கட்சியின் சார்பாக இன்றைக்கு இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஆலோசனை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆணவ வன்கொடுமை கொலையை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு கடலூர் மாநகரத்தில் இன்றைக்கி புரட்சிவாத கட்சியின் சார்பாக ஆணவ படுகொலையை கண்டித்து இன்றைக்கி கண்ணாரப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலையை கண்டித்து தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும். அந்த தனி சட்டம் இயற்றினால்தான் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்காது என்கிற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழக ஒற்றை கோரிக்கை, அந்த கோரிக்கையை வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியலின மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு ஆணவ படுகொலைகள் மட்டுமல்ல, சாதி ரீதியான கொடுமைகளும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. படிக்கின்ற மாணவன் கத்தி எடுத்து கொண்டு போய் பற்றான். இன்றைக்கு நாட்டு நடப்பு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை இன்றைக்கு பலவீனமாக இருக்கின்றது. பட்டியலின மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்றைக்கு உடனடியாக ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஏற்கனவே அவர் பேசியிருக்கின்றார். ஏற்கனவே அவர்கள் பேசி இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றியிருந்தால் இதுபோன்று கெவின் போன்றவர்கள் இன்றைக்கு ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.